Hello everyone, welcome back to my channel Jan Pedagogy. In this section we are going to see about Class 8 Science Chapter 11 Chemical Effects of Electric Current. So current oda chemical effects பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக என்ன நம்ம கரண்ட்னா என்னன்னு தெரியும், பவர். ஓகேவா, நமக்கு நம்ம வீட்டில் ஒரு சுவிட்ச் போர்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சுவிட்ச் போர்டு நம்ம ஒரு வெட் ஹேண்டோட ஈர கையோடு போய் தொடுவோமா? நோ. ஓகேவா, நம்ம தொட மாட்டோம். பிகாஸ் என்ன ஆகும், நம்ம ஈர கையோட ரொம்ப வெட்டான கையோடு தொட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், நமக்கு அதுலேருந்து என்ன ஆகும், நம்ம கரண்ட் பாஸ் ஆகும். ஸோ என்ன ஆகும், நம்ம தான் அஃபெக்ட் ஆகும். ஸோ ஷாக் அடிக்காகும். ஸோ அந்த பவர் கூட நம்ம பேட்ரி தென் சம் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ்லாம் ஆட் பண்ணால் என்ன ஆகும், என்ன எஃபெக்ட் கொடுக்கும் அப்படின்றது தான் இந்த சாப்டர் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ரைட், லெட் வி மூவ் இன்சைட் த லெசன். We have learnt earlier that the materials which allow the electric current to pass through them are called good conductors of electricity. On the other hand, materials which don't allow electric current to pass through them are called poor conductors of electricity. So, good conductor of electricity, poor conductor of electricity எதாவது சொல்கிறாங்க. குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணக்கூடியது. ஓகேவா, ஸோ அந்த எலக்ட்ரிசிட்டி அந்த கரண்ட்டை பாஸ் பண்ணக்கூடியது தான் என்னென்னு சொல்கிறாங்க, குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. இதே புவர் கண்டக்டர்னா விச் டஸ் நாட் அலோவ் த எலக்ட்ரிக் கரண்ட். ஓகேவா, அதுக்கு ஆப்போசிட் தான் எலக்ட்ரிக் கரண்ட்டே அலோவ் பண்ணாது. ஸோ குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டிக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, அயன் பார்க்கலாம், தென் காப்பர் பார்க்கலாம். இதெல்லாம் என்னது, குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. பேட் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டிக்கு என்னென்னலாம் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, ரப்பரு, தென் வுட்டு, பிளாஸ்டிக், அதெல்லாம் பார்த்திங்கன்னா பேட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஸோ யா ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா we found that materials such as copper, aluminum conduct electricity. Copper, aluminumலாம் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணக்கூடியது. ஓகேவா, ஸோ இதே பார்த்திங்கன்னா ரப்பரு, வுட்டு, பிளாஸ்டிக், அதெல்லாம் என்னென்னா which does not conduct electricity. Okay, however, so far we have used our tester to test materials which were in solid state. But what about liquids? Do liquids also conduct electricity? Let us find out. ஓகே, இப்போ கரண்ட் இதில் பாஸ் ஆகுது, இல்லை கரண்ட் சப்ளை வருது அப்படின்றத நம்ம எதை வச்சு வீட்டில் கண்டுபிடிப்போம், நம்ம டெஸ்டர் வச்சு கண்டுபிடிப்போம். ஓகேவா, ஸோ ஒரு டெஸ்டரை நம்ம ஃப்ளக் போர்டில் வச்சோ, இல்லை டெஸ்டரை நம்ம ஒரு எலக்ட்ரானிக் அப்ளையன்ஸ் மேலே வச்சோ என்ன பண்ணுவோம், கண்டுபிடிச்சிப்போம். இதே ஒரு சாலிடான பொருளாக இருந்துச்சுன்னா அது மேலே வச்சு கண்டுபிடிச்சிப்போம். இதே ஒரு லிக்விட் ஸ்டேட்டில் இருந்தால் அதை எப்படி கண்டுபிடிப்போம்? Okay, let me move into the 11.1. Do liquids conduct electricity? To test whether a liquid allow electric current to pass through it or not. Okay, ஸோ ஒரு டெஸ்ட் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆகுதா இல்லையான்னு பார்க்க போகிறோம். We can use the same tester. ஓகேவா, however, replace a cell by a battery. செல்லுக்கு பதில் என்னவா யூஸ் பண்ணுறோம், பேட்டரியாக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா, யா. Also, before using the tester, we also should check whether it's working or not. ஸோ நம்ம டெஸ்டர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம், நம்ம ஒர்க் ஆகுதா இல்லையான்னு ஒரு மாதிரி செக் பண்ணிக்கிறோம். ஆக்டிவிட்டி 11.1 இப்படி பார்த்திங்கன்னா நம்மளோட டெஸ்டர் ஒர்க் ஆகுதா இல்லையான்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, ஜாயின் த ஃப்ரீ ends of the tester together for a moment. This completes the circuit of the tester and the bulb should glow. However, if the bulb does not glow, it means the tester is not working. Can you think of the possible reason? Is it possible to continuous, or is the connections are loose, or the bulb is fused, or your cells are used up? Check that the connections are tight. If they are, then replace the bulb with another bulb. Now test if the tester is working or not. If it is still not working, then replace the cells with a fresh cells. ஓகே, இந்த 11.1 பாருங்கள், குட் கண்டக்டர், பவர் கண்டக்டர்னு 2 ஃபிகர் கொடுத்துருக்காங்களா பாருங்களேன். ஓகே, 11.1 நம்மளோட லெஃப்ட் சைடில் இருக்கிறதுல பாருங்கள், டெஸ்டரில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு டெஸ்டர் இருக்குது, ஒரு பல்ப் இருக்குது, தென் ஒரு பேட்ரி இருக்குது. பேட்டரியோட பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல் இருக்குது. ஒரு டெர்மினலில் டெஸ்டரும், இன்னொரு டெர்மினலில் பல்போ, அண்ட் பல்போட ஒரு டெர்மினலில் எது கூட கனெக்ட் பண்ணியிருக்காங்க, டெஸ்டர் கூடயே கனெக்ட் பண்ணியிருக்காங்க. டெஸ்டரோட ஃப்ரண்ட் பார்ட் கூட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா கனெக்ட் பண்ணும்போது அந்த பல்ப் என்ன ஆகுது, க்ளோ ஆகுது. ஸோ தட் த டெஸ்டர் இஸ் ஒர்க்கிங். தென் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் இருக்கிறதுல பாருங்கள்,
பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினலில் வந்து அந்த டெஸ்டரோட பிளாஸ்டிக் பார்ட்லேயும், தட் மீன்ஸ் ஹேண்டில் பார்ட் வரும்ல, நம்ம கையில் பிடிச்சிருப்போம்ல அந்த பார்ட்லேயும், தென் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியோட அனதர் டெர்மினலை வந்து பல்புலேயோ, பல்போட ஒரு டெர்மினலை வந்து பிளாஸ்டிக்லேயும் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க, டெஸ்டரோட பிளாஸ்டிக்கில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பல்ப் வில் நாட் க்ளோ. ஓகே, அங்கே வந்து என்ன ஆகுது, அங்கே ஒரு கம்ப்ளீட் சர்க்கியூட்டே இல்லை. ஸோ தட் அந்த பல்ப் வந்து என்ன ஆகலை, க்ளோ ஆகலை. ஸோ இட்ஸ் கால்ட் அஸ் அன் poor conductor of electricity. Now that our tester is working, okay, நம்ம டெஸ்டர் வந்து இப்போ வந்து ஒர்க் ஆகுது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். let it use to test the various liquid. okay, liquids வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம். okay, activity 11.2 collect a few small plastic or rubber caps of discarded bottles and clean them. Pour 1 spoon of lemon juice or vinegar in 1 cap. Bring your tester over this cap and let the ends of the tester dip into lemon juice. ஓகே, என்ன அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் கேப்பை வந்து எடுத்துக்க சொல்கிறாங்க. ஓகே, ஒரு பாட்டில் மூடி தான், அதை எடுத்துக்க சொல்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம லெமன் ஜூஸோ இல்லை வினிகரோ வந்து அதில் வந்து ஊற்றிக்கிறோம். ஸோ நம்மளோட டெஸ்டரோட கேப்பில் வந்து என்னென்னா நம்ம டெஸ்டரை வந்து அதில் வந்து இன்சர்ட் பண்ணுறோம், டிப் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ take care that the ends are not more than 1 centimeter apart, but at the same time don't touch each other. Does the bulb of the tester glow? Does lemon juice or vinegar conduct electricity? However, would you classify lemon juice or vinegar good conductor or opposite? Okay, நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேப்பில் வந்து லெமன் ஜூஸ் எடுத்துக்கிட்டோம், அனதர் கேப்பை வந்து என்னது நம்மளோட பேட்ரி கூட கனெக்ட் பண்ணிட்டோம். தென் பேட்டரியோட டெர்மினல் ஒரு டெர்மினல் பல்ப் கூடயும், தென் பல்போட அனதர் டெர்மினல் வந்து எங்கே வந்திருக்கு, லெமன் ஜூஸ்லேயே கனெக்ட் ஆகிருக்கு. when the liquid between the two ends of the tester allows the electric current to pass, the circuit of the tester becomes complete. ஓகேவா? இந்த லிக்விட் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுது அப்படின்னா எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்து பாஸ் பண்ணுது. ஸோ அந்த சர்க்கியூட் என்ன ஆயிருக்கு, கம்ப்ளீட் ஆகிருக்கு. இந்த கரண்ட் ஃப்ளோஸ் இந்த சர்க்கியூட் அண்ட் த பல்ப் க்ளோஸ். ஓகே, அந்த கரண்ட் வந்து என்ன ஆகுது, ஃப்ளோ ஆகுது. ஸோ தட் அந்த பல்ப் என்னது, க்ளோ ஆகுது. when the liquid does not allow electric current to pass, the circuit of the tester is not complete and the bulb does not glow. ஓகேவா? ஸோ இந்த அந்த கரண்ட் அந்த லிக்விட் வந்து கரண்ட்டை வந்து பாஸ் பண்ணலைன்னா என்ன ஆயிருக்கும், அங்கே சர்க்கியூட் வந்து இன்கம்ப்ளீட்டாக ஆகிட்ருக்கோம், பல்ப் வந்து என்ன ஆயிருக்காது, க்ளோவே ஆயிருக்காது அப்படின்றாங்க. ஸோ இன் சம் சிச்சுவேஷன்ஸ் ஈவன் தோ த லிக்விட் இஸ் கண்டக்டிங் த பல்ப் மே நாட் க்ளோ. ஓகே, லிக்விட் வந்து கண்டக்ட் பண்ணாலும் பட் ஒரு சில டைம்ஸில் என்ன ஆகாது, பல்ப் வந்து க்ளோ ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Due to the heating effect of the current, the filament of the bulb gets heated to a high temperature and it starts glowing. However, if the current through a circuit is too weak, the filament does not get heated sufficiently and it does not glow. Okay, ஹீட்டிங் எஃபெக்ட் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, கரண்ட்டோட ஹீட்டிங் எஃபெக்ட் அதிகமாக இருக்கிறதுனால இந்த பல்போட ஃபிலமெண்ட் வந்து என்ன ஆகும், ஈஸியாக வந்து ஹீட் ஆகி ஹை டெம்பரேச்சர் கொடுத்து க்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு சில சுச்சுவேஷனில் க்ளோ ஆகாது அப்படின்னு நான் முன்னாடி சொன்னல, அதுக்கான ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சர்க்கியூட்டில் வந்து கரண்ட் வந்து ஒரு ஸ்லோவாக வந்து பாஸ் ஆகுறதுனாலையோ இல்லை வீக்காக இருந்துச்சு அப்படின்னாலோ என்ன ஆகுனா அந்த ஃபிலமெண்ட் வந்து ஹீட் ஆகாது. ஸோ தட் அந்த வந்து என்னது அந்த பல்ப் வந்து க்ளோ ஆகாதுன்றாங்க. எதனால் வந்து அந்த சர்க்கியூட் வந்து வீக்காக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். வெல், தோ எ மெட்டீரியல் மே கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி, இட் மே நாட் கண்டக்ட் இட் as easily as metal. As a result, the circuit of the tester may be complete and yet to be current through it may be too weak to make the bulb glow. ஓகே, நம்ம மெட்டீரியல் மாதிரி நம்மளோட சாலிட் மெட்டீரியல் மாதிரி என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக வந்து இந்த கரண்ட் வந்து கண்டக்ட் பண்ணாது லிக்விடில். ஸோ தட் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம மெட்டல் மாதிரி என்ன ஆகாது, கண்டக்ட் பண்ணாது. ஸோ அதனால் வந்து என்ன ஆகலை, அங்கே வந்து கரண்ட் வந்து பாஸ் ஆகிறது வந்து டூ வீக் ஆகி ஸோ அந்த பல்ப் வந்து எரியறது வந்து கஷ்டமாக இருக்குன்றாங்க. We can use another effect of an electric current to make another kind of tester. Do you recall that electric current produces magnetic effect? What happens to a compass needle kept nearby when current flows through a wire? Even if the current is small, the deflection of the magnetic needle can be seen. ஸோ நம்ம இப்போ another kind of tester வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு ஆக்டிவிட்டி வந்து செய்ய போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ காம்பஸை வச்சோம் அப்படின்னா, காம்பஸ் நீடில் வச்சோன்னா கரண்ட் ஃப்ளோ ஆகுமா, அங்கே என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இஃப் த கரண்ட் வந்து ஸ்மாலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மேக்னெட்டிக் நீடிலோட ரிஃப்ளெக்ஷனை வந்து பார்க்க முடியும் அப்படின்னு இருக்கோம். யா,
You may Can we make a test using the magnetic effect of currents? Let us find out in activity 11.3. You may use an LED in the place of an electric bulb in that test. ஸோ பல்புக்கு பதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எல்இடி பல்ப்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எல்இடி க்ளோஸ் ஈவன் when a weak electric current flows through it. ஏன் வந்து எல்இடி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கரண்ட் ஃப்ளோ வந்து ஸ்லோவாக இருந்துச்சுன்னா வீக்காக இருந்தாலும் என்ன ஆகுமோ அந்த எல்இடி வந்து க்ளோ ஆகும் எரியும் அப்படின்றாங்க. There are two wires called LEDs attached to an LED. One LED is slightly longer than the other. Remember that while connecting to a circuit, the longer LED is always connected to the positive terminal of the battery and the shorter LED is connected to the negative terminal of the battery. Okay, two wires வந்து இருக்குது அப்படின்றாங்க. அந்த எல்இடி கூட டூ ஒயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படின்றாங்க. ஸோ ஒரு ஒயர் வந்து ஷார்ட்டராகவும் இன்னொரு ஒயர் வந்து என்ன லாங்கராகவும் இருக்குது. அந்த டூ ஒயரை என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா லீடு அப்படின்றாங்க. ஸோ அந்த ஷார்ட்டர் ஒயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெகட்டிவ் டெர்மினலில் கூட தான் வந்து கனெக்ட் ஆகணும். பேட்ரியோட நெகட்டிவ் டெர்மினல் கூட தான் வந்து கனெக்ட் ஆகணும். அதே வந்து அந்த லாங்கராக இருக்குது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீட்டாக வருது பார்த்திங்க அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் டெர்மினல் கூட தான் வந்து கனெக்ட் ஆகணும் அப்படின்னு இருக்காங்க. பேட்ரியோட பாசிட்டிவ் டெர்மினல். Take the tray from inside a discarded matchbox. Wrap an electric wire with few times around the battery. Place a small compass needle inside it. Okay, ஒரு மேட்ச் பாக்ஸ்லேருந்து அந்த மேட்ச் பாக்ஸ் டப்பா மாதிரி இருக்குல்ல மத்திப்பிடி டப்பா இருக்குல்ல அதை வந்து எடுத்துக்க சொல்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஒயரை வந்து நம்ம வந்து ரேப் பண்ணுறோம் சுற்றுறோம். ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டியோடு காம்பஸ் நீடில் வந்து வைக்கிறோம். Okay, now connect one free end of the wire to the terminal of the battery. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட்ரி கூட வந்து கனெக்ட் பண்ணுறோம். Leave the other end free. Take another piece of the wire and connect it to the another terminal of the battery. Okay, இன்னொரு terminal of the battery கூட வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். Join the free ends of the two wire momentarily. The compass needle should show deflection. Okay, ரெண்டு ஒயரையும் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நார்மலாக வந்து கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த காம்பஸ் நீடில் வந்து டிஃப்ளெக்ஷன் வந்து காமிக்குதா. Your tester with two free ends of the wire is ready. Now repeat activity 11.2 using this tester. Do you find a deflection in the compass needle that moment you dip in free ends of the tester in lemon juice? Take out the ends of the tester from the lemon juice, dip them in a water and wipe them dry. Repeat the activity with other liquids such as tap water, vegetable oil, milk and honey. Remember to wash and wipe the dry ends of the tester after testing each liquid. நம்ம டெஸ்டரோட எண்ட்ஸை வந்து டிப் பண்ணி வச்சுருந்தோம்ல லெமன் ஜூஸில். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா எடுத்துடுறோம். வெளில எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோன்னா அதை வந்து வாட்டரில் டிப் பண்ணி தென் என்ன பண்ணணுன்னா அதை வந்து தொடச்சி வைக்கிறோம். ஓகேவா. ஸோ இந்த ஆக்டிவிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதர் லிக்விட்ஸ் கூட லைக் என்னென்னா டேப் வாட்ரு, ஆயிலு, மில்க்கு, தென் ஹனி, தென் வந்து அதர் லிக்விட் ஐட்டம்ஸில் என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா ரிப்பீட் பண்ணி சொல்லி பார்க்க சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு கேஸ்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீடில் வந்து டிஃப்ளெக்ஷன் காமிக்குதா இல்லையா அப்படின்றது தான் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணுறோமே. ஓகேவா. From table 11.1 we find that some liquids are good conductors of electricity and some are poor conductors. Okay, so இந்த 11.1 டேபிளை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும், ஒரு சில லிக்விட்ஸ் வந்து என்ன எலக்ட்ரிசிட்டியை வந்து பாஸ் பண்ணுது, ஒரு சிலது வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஸ் பண்ணாது. தட் மீன்ஸ் பவர் கண்டக்டர் அப்படின்றது நமக்கு ஈஸியாக வந்து தெரிஞ்சிடும் அப்படின்றாங்க. இந்த ஃப்ரீ எண்ட்ஸ் ஆஃப் த டெஸ்டர் டோன்ட் டச் ஈச் அதர், தேர் இஸ் அன் ஏர் கேப் பிட்வீன் தெம். டெஸ்டரோட எண்ட்ஸ் வந்து டச் ஆகலை அப்படின்னா அங்கே நடுவில் என்ன இருக்குது அப்படின்றாங்க, ஏர் கேப் வந்து இருக்குது. ஸோ பகலி நோஸ் தட் ஏர் இஸ் அ பவர் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. நமக்கு சாலிட் பற்றி தெரியும், லிக்விடை பார்த்துருக்கோம். ஸோ ஏரை வந்து என்ன சொல்கிறாங்க, பவர் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டின்றாங்க. ஸோ பட் ஷி ஹாஸ் ஆல்சோ ரீட் தட் டியூரிங் லைட்னிங்னா என்ன மின்னல். ஓகேவா. So an electric current passed through air. She wonders if air is indeed a poor conductor under all conditions. This makes Buju ask whether the other materials classified as poor conductors also allow electricity to pass through under certain conditions. So first என்ன அப்படின்னா டெஸ்டரோட எண்ட்ஸ் வந்து டச் ஆகலை. ஸோ தட் வந்து என்ன அங்கே வந்து என்ன ஆயிருக்கு, ஏர் வந்து நடுவில் வந்து இருக்குது. ஸோ ஏர் வந்து என்ன ஆகுதுன்னா பவர் கண்டக்டர் சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ டியூரிங் லைட்னிங் டைமில் அந்த இடி மின்னல்லாம் இருக்கிற டைமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா
அங்கே வந்து என்ன பண்ணுது, ஏர் வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து பாஸ் பண்ணுது. ஸோ எலக்ட்ரிக் கரண்ட் வந்து பாஸ் பண்ணுது. ஸோ தட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, புவர் கண்டக்டராக இருந்தாலுமே என்ன ஆகுது, ஒரு சில கண்டிஷன்ஸில் வந்து அந்த பொருள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா குட் கண்டக்டராக மாறி எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணுது அப்படின்றாங்க. Actually, under certain condition, most materials can conduct. That is why it is preferable to classify material as good conductors and poor conductors instead of classifying as conductors and insulators. ஒரு சில கண்டிஷன்ஸால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியல்ஸ் வந்து எலக்ட்ரிசிட்டியாக பாஸ் பண்ணுது, ஸோ கண்டக்ட் பண்ணுது. ஸோ அதனால் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம கண்டக்டர்ஸ் இன்சுலேட்டர்ஸ் அப்படின்னு தனியாக பிரித்து வைக்காமல் குட் கண்டக்டர்ஸ் புவர் கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கலாம் அப்படின்றாங்க. Now tested the conduction of electricity through tap water. Let us know the conduction of electricity through the distilled water. Distilled waterல வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். Activity 11.4. Take about 2 teaspoonful of distilled water in a clean and dry plastic cap of water. You may obtain distilled water from your school science lab. You may also get distilled water from a medical store or a doctor or a nurse. ஸோ ஒரு 2 ஸ்பூன் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம டிஸ்டில்டு வாட்டரை எடுத்துக்கிறோம். ஒரு பாட்டில் மூடியோ இல்லை வந்து ஒரு கப்லேயோ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் எடுத்துக்கிறோம். ஸோ டிஸ்டில் வாட்டர் வந்து என்ன ஒரு லேபில் இருக்கலாம், இல்லை அப்படின்னா வந்து ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து மோஸ்ட்டாக இருக்கும். யூஸ் த டெஸ்டர் டு டெஸ்ட் வெதர் டிஸ்டில்டு வாட்டர் கனெக்ட் எலக்ட்ரிசிட்டி ஆர் நாட். What do you find? Does distilled water conduct electricity? Now dissolve a pinch of common salt in distilled water. Again test. What do you conclude this time? So distilled waterல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி வந்து பாஸ் ஆகுதா, கண்டக்ட் ஆகுதா இல்லையா அப்படின்றத பார்க்குறோம். ஸோ நம்ம கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதில் வந்து ஆட் பண்ண சொல்லிட்டு மறுபடியும் வந்து ரெக்கார்ட் பண்ண சொல்கிறாங்க. When salt is dissolved in distilled water, we obtain salt solution. This is a conductor of electricity. நம்ம அந்த distilled வாட்டரில் சால்ட்டை வந்து கரைச்சோம் அப்படின்னா, சால்ட்டை வந்து பிஞ்ச் ஆஃப் சால்ட்டை போட்டோம் அப்படின்னா என்ன ஆகிடுவாங்க, சால்ட் சொல்யூஷன் ஆகிடும். ஸோ அது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா electricity conduct பண்ணுவோம். So it's a conductor of electricity. The water that we get from the sources such as taps, hand pumps, wells and ponds is not pure. It may contain several salts dissolved in it. ஸோ நமக்கு வந்து நம்மளோட நேச்சுரல் சோர்ஸஸ்லேருந்து, தட் மீன்ஸ் டேப்லேருந்து, வெல்ஸ்லேருந்து, பாண்டுலேருந்து, அதை கிணறு, ஆறு, அந்த மாதிரி இடத்துலேருந்து நமக்கு கிடைக்கிற வாட்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் நாட் புவர். ஓகேவா? அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சால்ட்ஸ் வந்து கலந்துருக்கு. ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மினரல் சால்ட்ஸ் ஆர் நேச்சுரலி ப்ரெசன்ட். நார்மலாகவே ஒரு வாட்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து சம் ஆஃப் த மினரல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்றது தெரியும். திஸ் வாட்டர்ஸ் தஸ் அ குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. அந்த வாட்டர்ஸ் எல்லாமே என்னென்னு சொல்கிறாங்க, good conductor of electricity. So it will allow the electric current to pass through. On the other hand, distilled water is free of salts and is a poor conductor. Okay, distilled waterல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சால்ட்டே இருக்காது. ஸோ இட்ஸ் அ poor conductor of electricity. Other waters like tap water, பாண்ட்லேருந்து எடுத்த வாட்டர், இல்லை வெல்லேருந்து எடுத்த வாட்டர், அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் சம் கைண்ட் ஆஃப் மினரல்ஸ் இருக்கும், சால்ட் இருக்கும். ஸோ இட்ஸ் அ good conductor of electricity. Small amount of mineral salts present naturally in water are beneficial for human health. However, these salts make water a good conductor. So we should never handle electrical appliances with wet hands or while standing on a wet floor. Okay, நம்மளுடைய நார்மலாகவே வாட்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம் கைண்ட்ஸ் ஆஃப் மினரல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும், மினரல் சால்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹெல்த்துக்கு வந்து நல்லது, சரியா? ஸோ அந்த சால்ட்ஸ்லாம் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வாட்டரை வந்து பார்த்திங்கன்னா குட் கண்டக்டராக வந்து ஹெல்ப் பண்ணுது. இப்போ எதனா பார்த்தோம், குட் கண்டக்டராக வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ வந்து குட் கண்டக்டராக என்ன, எலக்ட்ரிசிட்டியை வந்து பாஸ் பண்ணுது. ஸோ அதனால தான் வந்து சொல்கிறாங்க நம்ம ஈர கையோடு போய் ஒரு ஸ்விட்ச் போர்டை தொடக்கூடாது, தென் வந்து ஈரமான இடத்துல நின்றுட்டு வந்து ஏதாச்சும் ஒரு எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸை வந்து தொடக்கூடாது அப்படின்றது அதனால தான் சொல்கிறாங்க. We have found that common salt when dissolved in distilled water makes it a good conductor. What are the other substances which when dissolved in distilled water make it conducting? Let us find it. Okay, fine. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் சால்ட் வந்து நம்ம டிஸ்டில்டு வாட்டர்னால் என்னது, சால்ட்டே இல்லாத எந்த ஒரு மினரலுமே இல்லாத வாட்டர் தான் என்னது, டிஸ்டில்டு வாட்டர். அந்த வாட்டரில் நம்ம வந்து பிஞ்ச் ஆஃப் சால்ட்டை வந்து ஆட் பண்ண என்ன ஆகிடுச்சு, சால்ட் சொல்யூஷன் ஆகிடுச்சா. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்டில்டு வாட்டராக இருக்கும்போது அது வந்து புவர் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. அதே வந்து அந்த வாட்டரில் பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணும்போது குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஸோ வந்து எந்தெந்த வாட்டரில் வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். Activity 11.5. Take 3 clean plastic or rubber caps of water.
Pour about 2 teaspoons of distilled water in each of them. Add a few drops of lemon juice or dilute hydrochloric acid to distilled water in 1 cap. ஸோ வந்து என்ன பண்ணுறோம், 3 கேப் எடுத்துக்கிறோம். அந்த 3 கேப்லையுமே என்ன பண்ணுறோம், டிஸ்டில்டு வாட்டர் வந்து எடுத்துக்கிறோம். ஒரு கேப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லெமன் ஜூஸோ இல்லை வந்து டைல்யூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆட் பண்ணிக்கிறோம். நவ் in the second cap containing distilled water, add a few drops of base such as caustic soda or potassium iodide. ஸோ செகண்ட் கேப்பில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒன்று பேஸை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து என்ன, பேஸில் வந்து என்னவாக இருக்கலாம், ஒன்று பொட்டாசியம் அயோடைடாக இருக்கலாம், இல்லை காஸ்டிக் சோடாவாக இருக்கலாம். தென் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் கேப்பில் வந்து என்ன பண்ணுறோம், ஆட் அ லிட்டில் சுகர் டு த டிஸ்டில்டு வாட்டர் இந்த தேர்ட் கேப் அண்ட் டிசால்வ். தேர்ட் கேப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுகரை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். சுகர் சொல்யூஷனாக வந்து மாறிடுச்சு. டெஸ்ட் which solutions conduct electricity and which don't. What results do you obtain? Okay. Most liquids that conduct electricity are solutions of acids, bases and salts. மோஸ்ட்டாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா லிக்விட்ஸ் வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து கண்டக்ட் பண்ணுது அப்படின்றோம். அந்த சொல்யூஷன் வந்து ஒன்று ஆசிடாக இருந்தாலும் ஓகே, பேஸாக இருந்தாலும் ஓகே, இல்லை சால்ட்டாக இருந்தாலும் ஓகே, எதுவாக இருந்தாலும் என்ன பண்ணுது அப்படின்னா எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்குறோம். அந்த எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணுறதுனால அந்த சொல்யூஷனை என்ன எஃபெக்ட் நடக்குது அப்படின்றத பற்றி தான் நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். So 11.2 chemical effect of electric current and 11.3 electroplating, right? We will see in the next video, okay? So 11.1 தான் மட்டும்தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்த்துருக்கோம். I hope you all will understand this part. If you have any doubt, you can ask me in the comment section. ஸோ இந்த லெசன் வந்து நான் ஏன் ரேண்டமாக செலக்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து எனக்கு வந்து எல்லோரும் இந்த லெசன் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் இந்த லெசன் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் என்ன லெசன் வேணும் அப்படின்றது நீங்கள் வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதுக்கடுத்து நம்ம லெசன் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா சாப்டர் 12 தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த லெசனை முடிச்சுட்டு. ஸோ அந்த லெசன் முடிச்சுட்டு அடுத்து எந்த லெசன் போகலாம் அப்படின்றத பற்றி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. We will see the remaining part in the next video. Until then, bye bye from Priyadarshini.